பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது தர்மையான வேலையை ஆண்டவரே உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். முந்தின இறைவார்த்தை பகுதியை நீர் முற்றிலுமாய் ஆசிர்வதித்து இன்றைய இறைப்பகுதியும் ஆண்டவரே நீர் முற்றிலுமாய் ஆசிர்வதிக்க வேண்டும். உம்மை இஸ்ரேலின் கடவுள் என்று அவர்கள் போற்றினார்கள். ஆண்டவரே, அந்த பகுதியை குறித்து எங்களுக்கு இனியும் ஆழமான சத்தியத்துக்குள் எங்களை வழிநடத்தும்படி இன்றைய இறைப்பகுதியிலே நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அப்பாவை பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முந்தின இறைப்பகுதியிலே அவர்கள் இஸ்ரேலின் கடவுள் என்று இயேசு கிறிஸ்துவை போற்றினார்கள். இன்றைய அந்த காரியத்தை குறித்து நாம் சற்று இன்னும் ஆழமாக தியானிக்கும்படி ஆண்டவர் நம்மை வழிநடத்தும்படி நாம் அவர் பாதத்திலே நம் உள்ளங்களை ஒப்புக் கொடுப்போம். அவர் முற்றிலுமாய் நம்மளை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் திருவுளம் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் நம்பிக்கை கொள்ளுவோம். மத்தேயு அதிகாரம் 43வது இறைவார்த்தை, கடவுளிடம் இவன் உறுதியாக நம்பிக்கை கொண்டிருந்தானாமே, அவர் விரும்பினால் இப்பொழுது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதியிலே நாம் என்ன ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவை இறைமகன் என்றும் இஸ்ரேலின் கடவுள் என்றும் அவர்கள் போற்றினார்கள். ஆனால் இந்த பகுதியிலே அவர்கள் என்ன இயேசுவை ஏளனம் செய்கிறார்கள் என்று சொன்னால், இறைமகனாக இருந்தால் நீ அவர் விடுவிக்கட்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த காரியத்தை குறித்து அவரை இயேசுவை கிண்டல் செய்கிறார்கள். இறைவனிடம் இவன் உறுதியான நம்பிக்கை வைத்திருந்தானே, இப்பொழுது அவர் விரும்பினால் இறங்கி வரட்டும் என்று சொல்லி இந்த இயேசு கிறிஸ்துவை கிண்டல் செய்கிறார்கள். அன்றைக்கு அந்த மக்கள் இஸ்ரேலின் கடவுள் என்று போற்றினார்கள். முடமாக்கப்பட்டோர் நடப்பதையும், கண் பார்வையற்றோர் பார்ப்பதையும், காது கேளாதோர் காது கேட்பதையும் கண்ட மக்கள் அன்னைக்கு வியந்து ஆண்டவரை போற்றினார்கள். அதற்கு மாறாக இந்த தலைமை குருக்களும் போதகர்களும் பரிசேயர்களும் ஒன்று கூடி இயேசுவையும் தந்தையாம் கடவுளையும் கிண்டல் செய்வதை நாம் இந்த இறைவார்த்தை பகுதியிலே நாம் ஆழமாக அறியும்படிக்கு ஆண்டவர் இந்த இறைப்பகுதியிலே நமக்கு கற்றுத்தருகிறார். இயேசுவை எவ்வளவு கேவலப்படுத்தினார்கள் என்பதை குறித்து நாம் வேதத்திலே தியானித்தோம் என்று சொன்னால் நாம் அதை புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படியானால் இந்த இறைவார்த்தைக்கு இந்த அவர்களுடைய அந்த ஏளனத்திற்கு ஆண்டவர் என்ன பதில் வைத்திருக்கிறார் என்பதை சொல்லி நாம் சற்று ஆழமாக தியானிக்கும் போது ஏசாயா 30வது அதிகாரம் 12-13 உள்ள இறைவார்த்தைகள், ஆதலால் இஸ்ரேலின் தூயவர் கூறுவது இதுவே, என் எச்சரிக்கையை நீங்கள் அவமதித்தீர்கள், அடக்கி ஆள்வதிலே ஒடுக்குவதிலும் நம்பிக்கை வைத்தீர்கள், அவற்றையே பற்றி கொண்டீர்கள். ஆதலால் உயர்ந்த மதில் சுவரில் இடிந்து விழும் தருவாயில் பிளவு திடீரென்று நொடிப்பொழுதில் சரிந்து விழுவது போல் இந்த தீச்செயல் உங்கள் மேல் விழும் என்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஏசாயாவின் வழியாக அந்த தலைமை குருக்களுக்கும் போதகர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு என்ன சம்பவிக்க போகிறது, ஆண்டவரை இப்படியாக ஏளனம் செய்தார்களே, இந்த காரியம் இவர்கள் ஏளனம் பண்ணின காரியம் அவர்கள் தலைமேலேயே விழும். இயேசுவை ஏளனம் செய்திருக்கும் தந்தையாம் கடவுளை ஏளனம் செய்வதற்கு இந்த பழியை எப்படி இயேசுவின் மேல் சுமத்தினார்களோ அதே பழி அவர்கள் மேல் விழும் என்று சொல்லி, திடீர் என்ற ஒரு மதில் எப்படி பிளவுபட்டு இடிந்து விழுகிறதோ அதே போல அவர்கள் செயல்கள் எல்லாம் இடிந்து விடும் என்று சொல்லி, அவர்கள் செய்த தப்பு எல்லாம் ஒரு நாள் மறைந்து விடுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இறைவார்த்தை பகுதியிலே நமக்கு கற்றுத்தருகிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி என்றால் அவர் எப்போ அதை செய்ய போகிறார், இது எப்படி இடிந்து விழும், அவர்கள் தலைமையில் ஆண்டவர் எப்படி வைப்பார் என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானிக்க வேண்டும். அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை குறித்து ஏசாயா 33வது அதிகாரம் 10வது இறைவார்த்தை,
ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுது நான் எழுந்தருள்வேன், இப்பொழுதே என்னை உயர்த்தி கொள்ளுவேன், இப்பொழுதே என்னை மாட்சிமைப்படுத்திக் கொள்ளுவேன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர்கள் செய்வதற்கு, அவர்கள் திட்டத்திற்கு எதிராக ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்று சொன்னால், இயேசுவை கொன்று விட்டார்கள். இப்படியாக அவரை ஏளனம் பண்ணினார்கள். தந்தையாம் கடவுள் விரும்பினால் உன்னை விடுவிக்கட்டும், அப்பொழுது நாங்கள் கண்டு நம்புவோம் என்று சொன்னார்கள். ஆனால் தந்தையாம் கடவுள் ஏசையாவோடு என்ன பேசியிருக்கிறார் என்று சொன்னால், அவரை தன்னை மாட்சிமைப்படுத்திக் கொள்ளுவார், தன்னை எழுந்தருள செய்வார், தன்னையே உயர்த்தி கொள்வார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏசையாவோடு ஆண்டவர் உரைத்திருக்கிறார். இந்த அருமையான காரியத்திலே நாம் ஆழ்ந்து நம்பிக்கை கொள்ளுவோம், உண்மையான நம்பிக்கை கொள்ளுவோம். அவர் தன்னை உயர்த்தி கொண்டார், இப்பொழுது தன்னை மாட்சிமைப்படுத்தி கொண்டார், அவர் எழுந்தருளினார். இந்த 3 காரியத்தை அவர்கள் எப்படி ஆண்டவரை ஏளனம் செய்தார்களோ அதற்கு எதிர்மாறாக ஆண்டவர் செய்ய போவதாக இவர்களுக்கு சொல்லுகிறார். இவர் உயிர்த்தெழுந்த போது அவர்களுள் எப்படி மதில் இடிந்து விழுந்ததோ அவர்கள் செயல் எல்லாம் இடிந்து விழுந்து விட்டது. அந்த மக்களை விசுவாசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் மீட்கும்படி திருவுளம் கொண்டிருக்கிறார். நம்மையும் அதே போல நாம் அந்த மறைநூல் அறிஞர்களுக்கும் போதர்களுக்கும் தலைமை குருக்களுக்கும் நாம் இன்றைக்கும் இந்த இறைவார்த்தை பகுதியிலே நாம் அடிமையாய் இருக்கிறோம். இதிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கும்படி, உண்மையை அறிந்து கொள்ளும்படிக்காக ஆண்டவர் நமக்கு இந்த காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். இன்னும் ஒரு இறைவார்த்தையை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் இன்னும் சற்று ஆழமாக அதை புரிந்து கொள்வோம். எரேமியா 31வது அதிகாரம் 33 உள்ள இறைவார்த்தைகள். அந்நாட்களுக்கு பிறகு இஸ்ரேலின் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கையும் இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதித்து வைப்பேன், அதை அவர்கள் இதயத்திலே எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த தலைமை குருக்களுக்கும் போதகர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் எதிராக ஆண்டவர் நம்மை சாட்சியாக நிறுத்துவதாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். நாம் தான் அவருடைய பிள்ளைகளாக இருக்க போகிறோம், அவர் நமக்கு கடவுளாக இருக்க போகிறார். அவர்கள் கடவுள் என்று அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன உறுதிமொழி அளிக்கிறார் என்று சொன்னால், அந்நாட்களுக்கு பிறகு நாம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கும்படி ஆண்டவர் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு கடவுளாய் இருப்பதாக ஒரு உறுதிமொழியை நமக்கு தந்திருக்கிறார். அவர்கள் என்ன ஏளனம் செய்தார்களோ அதற்கு ஆப்போசிட்டாக நாம் உறுதியாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இந்த காரியத்தை குறித்து எரேமியாவோடு ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். அந்நாட்களுக்கு பிறகு அவர் நமக்கு கடவுளாய் இருப்பதாக நமக்கு வாக்களிக்கின்றார். நாம் அவருக்கு மக்களாய் இருப்போம் என்று சொல்லி அந்த உறுதிமொழியை நமக்கு தருகின்றார். அந்த தலைமை குருக்களுக்காக, அந்த போதகர்களுக்காக, அந்த இறைவாக்கினர்களுக்காக, அந்த பரிசேயர்களுக்காக நாம் பிள்ளைகளாய் இருக்கும் உரிமையை இழந்துவிடக்கூடாது. அவர் கடவுளாய் இருப்பதை, அந்த ஏளனத்தை நாம் இடித்து விளக்காட்ட வேண்டும். அவர்கள் மதில் சுவர்களை மறைத்து நமக்கு பொய்யை சொல்லி நம்மளை ஏமாற்றினார்கள். ஆனால் அதிலே நாம் அடிமையாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நம்மை திட்டமும் தெளிவுமாக நம்மை விடுவிக்கும்படி, நம்மை மீட்கும்படி அவர் கடவுளாகவே இருக்கிறார் என்பதை குறித்து நமக்கு திட்டமும் தெளிவுமாக நமக்கு கற்றுத்தருகிறார். அதே போல அவர் உயிர்த்தெழுந்தார், தன்னை உயர்த்தி கொண்டார், தன்னை மாட்சிமைப்படுத்தி கொண்டார் என்பதை குறித்து அன்றைய நாட்களிலே அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதை போல நாமும் அவருடைய உயிர்ப்பிலே நாம் உணர்ந்து கொண்டு அவர் நமக்கு கடவுளாய் இருப்பதை குறித்து நாம் சற்று எச்சரிக்கையாய் இருந்து அவர் மேல் நம்பிக்கை வைப்போம். அப்படியாக இந்த வார்த்தையை சொல்லப்படுகிறது. அவர் கடவுளாய் இருப்பார் என்று சொல்லி அவர் சொன்னார். ஆனாலும் யோவான் 20வது அதிகாரம் 17வது இறை வார்த்தையை குறித்து நாம் இன்னும் சற்று ஆழமாக தியானித்தோம் என்று சொன்னால் இன்னும் சற்று உண்மை புரியும். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரரிடம் சென்று அவர்களிடம், என் தந்தை
என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல போகின்றேன் என்று சொல் என்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர்கள் தந்தையை குறித்தும் மகனை குறித்தும் கிண்டல் செய்தார்கள். ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு இந்த மதலேன் மரியாவோடு இந்த காரியத்தை குறித்து திட்டமும் தெளிவுமாக பேசுகிறார். எங்கள் தந்தையும் உங்கள் தந்தையும் உங்கள் கடவுளும் என் கடவுளும் உங்கள் கடவுளும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக மதலேன் மரியாவுக்கு கற்பித்து அதை என் சகோதரர்களிடம் சொல்லுங்கள் என்று சொல்லும் என்று சொல்லி அவருக்கு கட்டளை கொடுக்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அடிப்படையிலே நாம் ஒருவருக்கொருவர் நாம் சகோதர சகோதரிகளுக்கு நம் கடவுள் என்று சொல்லி நாம் அவரை வெளிப்படுத்த வேண்டும், நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒரு நற்செய்தியாளர்களாக அந்த மதலேன் மரியாவை போல ஒரு சாட்சியாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதைத்தான் இந்த இடத்திலே மதலேன் மரியாவுக்கு கற்றுத்தருகிறார். அவரை பற்றி கொண்டார். ஆனாலும் அவர் அதை நிராகரித்து, நீ நற்செய்தியாளராக மாற வேண்டும், என் சகோதரர்களிடம் நீ போய் சொல்ல வேண்டும், இந்த காரியத்தை சொல்ல வேண்டும், என் கடவுளும் உங்கள் கடவுளும் என் தந்தையும் உங்கள் தந்தையுமாய் இருக்கிறார், அந்த ஏளனத்திற்கு எதிராக நீங்கள் மாற்றி செயல்படுங்கள் என்று சொல்லி, சத்தியத்தை அறிந்து கொண்டு நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லி, விசுவாசம் வையுங்கள் என்று சொல்லி அந்த மதலேன் மரியாவோடு பேசி அவர்களை திடப்படுத்தும் காரியத்தை தான் இயேசு செய்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்மையும் ஆண்டவர் திடப்படுத்தும்படி நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். மதலேன் மரியாவை போல ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு நற்செய்தியாளர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். அப்படி என்றால் 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 15வது இறைவார்த்தையை குறித்து நாம் தியானிப்போம். உன் முன்பாக நான் சவுலை விளக்கினது போல என் பேரன்பினின்று அவனை விளக்க மாட்டேன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைவார்த்தை பகுதி என்ன நமக்கு கற்றுத்தருகிறது என்று சொன்னால், இயேசு முன்னாடியே அவரை விளக்கக்கூடாது என்று சொல்லி தீர்மானம் வைத்திருந்தார். அவரை உயிர்த்தெழச் செய்தார். அவரை பேரன்பிலே நினைவு கூர்ந்தார், பேரன்பிலே காத்து கொண்டார். அவர் பேரன்பை விளக்க மாட்டேன் என்று அந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறார். அந்த தலைமை குருக்களும் போதகர்களும் பரிசேயர்களும் இயேசுவை திட்டமிட்டு கொன்றார்கள். ஆனால் அதிலிருந்து வெற்றி பெறும்படிக்காக ஆண்டவர் தாவீதோடு உடன்படிக்கை இறைவார்த்தையை உரைத்திருக்கிறார். அவனை நான் என் பேரன்பிலிருந்து நான் விளக்க மாட்டேன், அவனை உயிர்த்தெழச் செய்வேன், அவன் என் மகனாய் இருப்பான், நான் அவனுக்கு தந்தையாய் இருப்பேன் என்ற காரியத்தை குறித்து இதோ தாவீதோடு திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கிறார். என்னென்றார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைப்பகுதியிலே இயேசுவுக்கு நடந்த அவமானத்தையும் தந்தைக்கு நடந்த அவமானத்தையும் நாம் சற்று கண்ணோக்கி பார்ப்போம். இறைவார்த்தைக்குள்ளே நாம் முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம். அவர்களுக்கு நடந்த அந்த தீச்செயலை நாம் விசுவாசத்தினால் அதை ஜெயங்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். தந்தையாம் கடவுளும் விரும்புகிறார். அவர் பேரன்பு நம்மளோடு இருப்பதற்காய் நாம் நன்றி செலுத்துவோம். இந்த இறைப்பகுதியிலே முற்றிலுமாய் ஆண்டவர் நம்மை வழிநடத்தினதுக்காக நன்றி செலுத்துவோம். ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பேரன்பிலே எங்களை காத்து கொண்டீரே. இதோ இந்த நற்செய்தியை ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கை கொள்ள ஆண்டவரே எங்களோடு பேசினீர். உம்முடைய இரக்கம் ஆண்டவரே என்றென்றும் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். அந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை படைகளின் ஆண்டவரை இஸ்ரேலின் கடவுள் என்று போற்றினதைப் போலவும் இதோ இந்த காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன், நீர் எங்களுக்கு மக்களாய் இருப்பீர் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. இதோ உங்கள் தந்தையும் எங்கள் தந்தையும் உங்கள் கடவுளும் எங்கள் கடவுளும் என்று இயேசு கிறிஸ்து கற்று தந்திருக்கிறார். இந்த அருமையான வேளையிலே இந்த காரியங்களை குறித்து நாம் நம்பிக்கை கொண்டு இதிலே அன்பு கூர்ந்து அவர் மேல் இயேசுவின் மேல் அன்பு கூர்ந்து நம்மளை மீட்க வந்தார், நம்மை விடுவிக்க வந்தார், நம்மை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்தும் உலகத்தின் தீய சாத்தானின் தந்திரங்களிலிருந்தும் நம்மை பாதுகாக்க உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் நம்பிக்கை கொள்ளுவோம். இயேசுவிடம் அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெற்றுக்கொண்ட மக்கள் ஒரு நொடி பொழுதிலே இறைவார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்த போது இயேசு அவர்களுக்கு அற்புதம் செய்தார். இன்றைக்கும் கடவுள் நம்மளோடு இருந்து அந்த ஒரு மகிமையான விசுவாசத்திற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார்.
ஒரு நொடி பொழுதிலே நாம் முற்றிலுமாய் அவரை நம்பிக்கை கொள்ளும் போது நமக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி நாம் நம்பிக்கை கொள்ளுவோம். அப்படித்தான் இயேசு வாழ்ந்த நாட்களிலே ஒரு நொடி பொழுதில்தான் அவர்களுக்கு அற்புதம் நடந்தது. அவரை யாரெல்லாம் நற்செய்தியை கேட்டு நம்பி அந்த ஒரு நொடி பொழுதிலே நம்பிக்கை கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்தார். அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார், நம்மை தேற்றுவார், நம்மை தப்பு வைப்பார், நம்மை வழிநடத்துவார் என்று அவர் மேல் நம்பிக்கை கொள்ளுவோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.